ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு வந்துட்டு வீடு க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங்க்கு மேலே தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். இந்த ஃபங்க்ஷன் டைமில் வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கு மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு படிக்கவே ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப டைம் ஆகிடும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் படித்தேன். நைட்டு வந்துட்டு தம்பி வந்து ஒரு புக்கு கொண்டு வந்திருந்தான். அந்த புக்கில் வந்து ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தேன். இது வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரே கிளப் பண்ணி ஒரே இடத்த குடுத்துட்டாங்க. தமிழுக்கு நல்லாயிருக்கு. தமிழுக்கு வந்துட்டு 6th to 12th சிலபஸில் எல்லாத்தையுமே ஒரே இடத்துக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து 6th to 12th புக்கை ஃபுல்லாக தரவாக படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எனக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. நான் புக்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணும். பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு நைட்டு படிக்கிறது என்னால் சுத்தமாகவே முடியல. ரொம்ப டயர்டாயிருச்சு. அதனால் வந்துட்டு இந்த புக்கை வந்து ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தேன். எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன். மேக்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன். மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கலைச்சொற்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சு. கடைசி நிமிஷம் நமக்கு டைம் இருந்தால் வேணால் ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே தூங்க போயாச்சு. உங்களுக்கெல்லாம் பூஜா ஹாலிடேஸ் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.